இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கிற ஜெலன்ஸ்கி மற்றும் ட்ரம்ப் அவர்களோட ஸ்பீச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் மற்றும் யூரோப்போட ரியாக்ஷன் என்ன அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப்பை பார்த்து மீட் பண்ணியிருக்காரு. இந்த மீட்டிங்கோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைனுக்கு அந்த முக்கியமான டீல் ஒன்றை சைன் பண்ண வைக்கணும். அமெரிக்கா இது வரைக்கும் செலவு பண்ண பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை திருப்பி எடுக்கிறதுக்கான அந்த டீல் தான் அது. அந்த டீலில் அவங்க சைன் பண்ணுறதன் மூலமாக ஒரு லாங் லாஸ்டிங் பீஸையும் அவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்றத ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா போயிருந்த காரணத்தினால ஓவல் ஆஃபீஸில் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா. அதில் நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டுச்சு. அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் மற்றும் அமெரிக்க பிரசிடென்டான ட்ரம்ப் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வரம்பு மீறி பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஏன் வரம்பு மீறி பேசியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும், யுக்ரைனுக்கு ஒரு அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலும், டிப்ளமாசி ஆர் இந்த மாதிரி முக்கியமான டீல்ஸை பற்றி பேசணும் அப்படின்றப்ப ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் அப்படின்றத பிற நாட்டு தலைவர்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். அதுலேயும் குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜெலன்ஸ்கியை என்னதான் நம்ம ஒரு பெரிய ஜோக்கராக பார்த்தாலும், ஜெலன்ஸ்கி அவரை நம்ம என்னதான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது மித்தவங்க சொல்கிற பேச்சை கேட்டு ஆடுற ஒரு பப்பட்டா பார்த்தாலும், அவ்வளோ பெரிய ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு எதிராக இவ்வளோ நேரம் நிற்கிறது பெரிய விஷயம்தான். நிற்கிறதே பெரிய விஷயம்தான். அவர் தைரியமாக நிற்கிறாரு, சண்டை போடுறாருன்றதை பற்றிலாம் நான் பேச வரலை. ரஷ்யன் ஃபெடரேஷனுக்கு அகெயின்ஸ்டாக அந்த கண்ட்ரியை விட்டு ஓடாமல் உட்காந்துருக்கதே பெரிய விஷயம்தான். அப்படி உட்காந்துருக்கக்கூடிய ஒரு நபரை இவ்வளோ தூரம் ஹியூமிலியேட் பண்ணியிருக்க வேணாம். இந்த ஹியூமிலியேஷனை ஆஃப் கேமராவில் அவர் பண்ணியிருக்கலாம். ஆஃப் கேமராவில் அவர் என்ன வேணால் பேசியிருக்கலாம். பட் ஆன் கேமராவில் அமெரிக்கன் பீப்புளுக்கு முன்னாடி இதை பேசுனது இது உண்மையிலேயே ஒரு தவறான விஷயம்தான். ஏன்னா இதே அமெரிக்கன் பீப்புள் தான் 2-3 வருஷமாக யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் டாக்ஸ் பேயர் மணி தான் யுக்ரைனுக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த தருணத்தில் இப்படி ஜெலன்ஸ்கி அவர்களை கேவலமாக பேசுனாங்க அப்படின்னா, அது அமெரிக்கன் பீப்புளை இன்டர்ன் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான். இதை அவர் ப்ரைவேட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக தான் இருந்திருக்கணும். சரி, இந்த கான்வர்சேஷனில் முக்கியமாக பகிரப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களோட மனக்குமுறல் தான். உங்களை நம்பி தானே நான் இறங்கினேன், இதுக்கு முன்னாடியே ஒரு பீஸ் ட்ரீட்டி ஒன்று வச்சாங்களே, உங்களை நம்பி தான் நான் இறங்கிட்டு இப்போ கடைசியில் என்னோட டெரிட்டரிஸாக ரஷ்யா கொடுக்கணும்னு சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு கேட்ட தருணத்தில் உடனடியாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லுவார், இங்கே பாருங்கள், எங்களோட மிலிட்டரி எக்யூப்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா 3 வாரம் நீங்கள் தாண்டி இருக்க மாட்டீங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லுவார். அதுக்கு உடனடியாக ஜெலன்ஸ்கி அவர்கள் இதே தான் ரஷ்ய அதிபரான புட்டினும் சொன்னார், 3 நாள் தாண்ட மாட்டேன்னு, இப்போ வரைக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேச உடனடியாக இது ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக மாறிடுச்சு. லிட்ரலி 2 பேரும் சண்டை போட்டுக்கல, அந்த லெவலுக்கு 2 பேரும் மாறி பேச ட்ரம்ப் அவர்களோட அந்த ஒரு டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுத்த சப்ளைனால தான் நீங்கள் நிற்கிறீங்க நேரம், ஐரோப்பிய ஒன்றியம் கொடுத்த சப்ளைலாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் கொடுத்த சப்ளையில் தான் நீங்கள் இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்கும் எத்தனையோ பேரை கொண்டுட்டீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட வைஸ் பிரசிடென்ட் கொடுத்த பாயிண்ட் தான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளோட சேனலில் நம்ம நிறைய தடவை யுக்ரைனியர்கள் எப்படி தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கிற ஆம்பளைங்களை கடத்தி அவங்கள ஃப்ரண்ட்டில் எனக்கு கொண்டு போகிறாங்க, மேன் பவர் இல்லை அப்படின்ற காரணத்தினாலன்னு சொல்லி அதை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதில் நிறைய பேருக்கு எதிர்கருத்துக்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்டே ஜெலன்ஸ்கி கிட்ட மூஞ்சிக்கு நேராக நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஆம்பளைங்க எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் ஃப்ரண்ட் லைனில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோ மோசமாக இருக்குது உங்களோட கண்ட்ரி, கேஷுவாலிட்டி ரேட் அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஜெலன்ஸ்கி மூஞ்சிக்கு நேராக சொல்கிறது யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, உங்களோட டேர்ம்ஸில் நெகோசியேஷன் நடக்காது, என்னோட டேர்ம்ஸ்லையும் அஃப்கோர்ஸ் ரஷ்யன் ஃபெடரேஷனோட டேர்ம்ஸ்லையும் தான் நெகோசியேஷன் நடக்கும், உங்கள் வேலை கையெழுத்து போடுறது மட்டும்தான் அப்படின்றத வெளிப்படையாக காட்டிட்டாங்க. இப்போ இதுக்கு யூரோப்பியன்ஸோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம உற்று நோக்கி ஆகணும். ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிகப்பெரிய அளவில் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது கிடையாது. ரஷ்யன் ஃபெடரேஷன் மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு டேங்க்ஸையோ ஆமினேஷனையோ யூரோப்பியன் யூனியனால் உருவாக்க முடியலை. அஃப்கோர்ஸ் யூரோப்பியன் யூனியன் கிட்ட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெப்பனரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ ஃபைட்டர் டைஃபூனை நம்ம சொல்லலாம், ரஃபேல் விமானத்தை நம்ம சொல்லலாம், அண்ட் இந்த லெப்பர்டு பீரங்கிகள், சேலஞ்சர் 2 பீரங்கிகள், இப்படி நம்ம ஒரு சில வெப்பன்ஸை ரஷ்ய தரத்துக்கு ஈக்குவலாகவோ இல்லை ரஷ்யன்ஸை ஓவர்டேக் பண்ணியோ அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க தான். பட் ரஷ்யா ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு மேசிவான நம்பர்ஸில் 100கணக்கான டேங்க்ஸ் எல்லாம் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது.
அதுதான் அவங்களோட நிலைமை. அண்ட் அதே சமயம் ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்று சேரணும். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஒரு சில பேர் அவங்களோட ஜிடிபியை அதிகப்படுத்த மாட்டுறாங்க, ஒரு சில பேர் எக்ஸ்ட்ராடினரியாக அதிகப்படுத்துகிறாங்க. போலண்ட் மாதிரியான நாடோ இல்லை ஒரு சில நாடுகள்லாம் 3% தாண்டி ஏற்கனவே போயிட்டாங்க. பட் இன்னமும் சில கண்ட்ரிஸ் 2%க்கே வராமலாம் இருக்காங்க. ஸோ இப்படி ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே ஒரு பிளவுகள் இருக்குது அப்படின்றப்ப, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒன்றும் சேர மாட்டாங்க அப்படின்றப்ப, எக்ஸ்டர்னலாக அமெரிக்காவோட உதவி இல்லாமல் ரஷ்யன் ஃபெடரேஷன் மாதிரியான ஒரு நாடை அவங்களால சமாளிக்க முடியாது. அண்ட் இன்னைக்கு தேதிக்கு யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யன் எலக்ட்ரிக் கிரிட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, கேஸ் அண்ட் ஆயில் சப்ளைஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. யூரோப்புக்கு ரஷ்யா தான் ஒரு வயபிளான சீப்பஸ்டான எலக்ட்ரிசிட்டி, ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொவைடர். ஏன்னா யூரோப்பியன் கான்டினென்ட்டில் தான் ரஷ்யா இருக்குது. ஆனால் அதை விட்டு வெளியே வந்து அமெரிக்காவை நம்பி இன்றைக்கி அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக ட்விட்டரில் யூரோப்பிய ஒன்றியத்தோட எல்லா தலைவர்களும் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக செய்திகளை போடுறப்ப, இப்போ யாரை தான் நீங்கள் வந்து பகச்சிக்க போகிறீங்க? ஏற்கனவே ரஷ்யாவை பகச்சாச்சு, அவன்கிட்ட எலக்ட்ரிசிட்டி வாங்க மாட்டேன், ஆயில் அண்ட் கேஸை வாங்க மாட்டேன்னு சொல்லி அதிக விலையில் அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ அமெரிக்காவையும் பகச்சிக்கிட்டு நாங்கள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம், நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போங்க, லாங் லாஸ்டிங் பீஸுக்கு யுக்ரைன் என்ன டேர்மில் அக்ரி ஆகுறாங்களோ அதில் தான் இந்த நெகோசியேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எல்லாரையும் பகச்சாச்சு, எல்லாரையும் பகச்சிட்டு இப்போ தன்னந்தனியாக நிற்கிறது ஐரோப்பிய ஒன்றியம். இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் மாதிரி ஒரு நிலைமை உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னா சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸை பார்த்தாகணும். டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் ஆன் ஒன் பேஸ்கெட். இதை பற்றி நம்மளோட சேனலில் நிறைய தடவை கருத்துக்கள் பதிவிட்டிருப்போம். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாடு ஒரு ஸ்டேபிளான ஃபாரின் பாலிசியில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரேரஸ்ட் டு த ரேர். ரஷ்யா மாதிரியான ஒரு நாடு தான் இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது இந்தியாவோட. ஏன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோவியத் யூனியன்லேருந்து ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா சோவியத் யூனியன் சம்டைம்ஸ் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. பட் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இருந்து இந்தியாவுக்கு ஆதரவாக சோவியத் யூனியன் எல்லா சமயங்கள்லேயும் நின்றுருக்கு. டைம் டெஸ்டட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்கிறதுலேருந்து நீங்கள் பார்க்கலாம். எல்லா கால சூழ்நிலைகள்லையும் எல்லா டைம்லையும் இந்தியாவுக்கு கூடயே நின்னது ரஷ்யா. இப்போது தெரியுதா நம்ம ஏன் ரஷ்யாவை வந்து ரஷ்யன் ரிலேஷன்ஷிப்பை வந்து முதல்ல எடுத்து வைக்கிறோம், அமெரிக்கன்ஸை பற்றி நம்ம வந்து கண்டுக்க மாட்டோம் அப்படின்றது இதுலேயே உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். ஏன்னா நம்மளோட சேனலோட கமெண்ட்ஸுக்கு கீழே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அமெரிக்கா தான் உலகத்திலே நல்ல கண்ட்ரி, அந்த கண்ட்ரி கூட தான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், புட்டின் இஸ் அ கில்லர் அண்ட் ரஷ்யன் ஃபெடரேஷன் வந்து ஒரு நாடே கிடையாது, அது கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மேட்ரு ஃபாரின் ரிலேஷன்ஷிப்பில் நீ நல்லவனா கெட்டவனான்றது கிடையாது. நீ உன் நாட்டு மக்களுக்கு எவ்வளோ கெட்டவனா இருந்துட்டுப்போ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. என் கண்ட்ரிக்கு நீ என்ன பண்ண போகிற, என் கண்ட்ரி கூட என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிற, எவ்வளோ நாள் இருக்க போகிற, இதுதான் முக்கியம். ஸோ அதுபடி அமெரிக்கா மாதிரியான ஒரு கண்ட்ரி எப்படி ஆரம்பத்தில் யுக்ரைனுக்கு எவ்வளோ சப்போர்ட்டை பண்ணிட்டு இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி கூட நம்மளால் ஒரு கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியுமா? ஐரோப்பிய ஒன்றியம் மாதிரி இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்க ஆயுதங்களை வாங்குறப்ப நம்ம பயப்படுறதுக்கான காரணமே இதுதான். யூரோப் முழுக்க முழுக்க அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸை தான் நம்பியிருக்காங்க. மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன்ஸை தான் நம்பியிருக்காங்க. ஒரு சில இடத்துல டேங்க்ஸ் அண்ட் ஃபைட்டர் ஜெட்ஸில் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு வரப்போ அமெரிக்கன்ஸை தான் நம்பியிருக்காங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு வரப்போ என்ன தான் ஃப்ரான்ஸு அண்ட் யூகே கிட்ட தனித்தனியாக நியூக்ளியர் வெப்பன் இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தை ஒரு நியூக்ளியர் அம்ப்ரலா மூலமாக பாதுகாக்கிறது அமெரிக்கா தான். அமெரிக்காவோட நியூக்ளியர் பாம்ஸ் தான் ஐரோப்பிய ஒன்றியம் முழுக்க இருக்குது, துருக்கி வரைக்கும் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் யூஎஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்த ஒரு யூஎஸ் வந்து நாளைக்கு நாங்கள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், பஞ்சாயத்து வந்துச்சுன்னா நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நிலைமை என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படின்னா நம்ம டைம் டெஸ்டடான ஒரு பார்ட்னர்கிட்ட இருந்து தான், அஃப்கோர்ஸ் அதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்கலாம், பட் டைம் டெஸ்டடான ஒரு பார்ட்னர்கிட்ட இருந்து நமக்கு தேவையான சப்ளைஸை வாங்குறதோ இல்லை நமக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிக் நீட்ஸை பூர்த்தி செய்கிறதோ தான் கரெக்டு. அதை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி கிட்ட போகிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கண்ட்ரி உடனடியாக நமக்கு எதிரியாக மாறிச்சினாலும் நமக்கு அதனால் பாதிப்பு இல்லாத அளவுக்கு சில குறுகிய லெவலில் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக பார்ட்னர்ஷிப்பில் இருந்துட்டு போயிடணும். இப்போ அட்டாக் ஹெலிகாப்டரில் அமெரிக்கா நமக்கு சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட பிரசாந்த் இருக்குது. ஆனால் ஜெட் என்ஜினில் சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு அமெரிக்காவோட F404 என்ஜின் இல்லை அப்படின்னா தேஜஸ் இல்லை.
ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் அதுக்கு தேவையான பேக்கப்பை நம்மளால் ரெடி பண்ணி வைக்க முடிஞ்சிச்சு, ஒரு ரஷ்யன் என்ஜினை பேக்கப் வைக்க முடிஞ்சு அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.